செல்வரகோனின் புதிய கார் அல்கோ அப்போதான் இன்றைய பின்னேறம் பெறும் அந்த பாருங்க மக்களே. செல்வரகோன் ஆள் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல காரணம் வச்சிருக்கார். இதுவரைக்கும் ஒழிச்சு வச்சிருந்தார். நல்லா தான் ஒரு செல்வரகோன் கஷ்டப்பட்டாலும் வசதியானாங்களோ வாகனம் எடுத்து ஓடலாம். முடிஞ்சு அவ்வளவுதான். நன்றி. கொஞ்ச நேரத்தில் போய் காரோட பார்ப்போம். அதை நான் வீடியோவில் பதிவு பண்ண மாட்டேன். சரியில்லை பாவம் எல்லாரும் முடிஞ்ச மாதிரி கேட்டுங்க. அப்ப என்ன நினைக்கிறேன் ஓலைக்கு வாங்க போனது ஒன்றுமே கொஞ்சம் கண்டுபிடிச்சு நாங்கள் அடுத்த வீடியோட பதிவு பண்ணுறோம். ஓகே. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எங்க நிக்கிறோம் சார் இன்றைய தினம்? தம்பி குட்டி என் வீட்டை நிக்கிறோம். முல்லைத்தீவு போனாங்க. மாங்குளம் போயிட்டு இந்த உலரணம் பகுதியில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இன்றைய தினம் அங்கிருந்து வலிக்கிட்டு வந்துறாங்க. எங்க வந்திருக்கோம் சார்? இப்ப நாங்க வந்து தம்பி குட்டி நிக்கிறோமோ போற வழியில தம்பி குட்டி அப்படியே பார்த்துட்டு போவோம். அப்படி இருக்கு கிறிஸ்துமஸ் தம்பி. என்ன காரணம் பண்ணாலும் நாங்கள் வரும்போது கிளிநொச்சியில் என்ன செய்திருக்கிறோம், சாரு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டுகள் வாங்கிட்டு வந்தவங்க படிக்கிற மாணவர்களுக்கு சப்பாத்து பேக்கு அப்படியான ஒரு நிகழ்வு செய்ய போகிறோம் இன்றைய தினம். அப்போ அந்த டைமில் நாங்கள் இந்த பாருங்க இந்த பொம்மை கிடைக்கிது. அப்போ இவருக்கு சரியா இருக்குமெண்டு வாங்கி கொண்டு வந்தாங்க. இப்படி விளையாட்டு காட்டலாம்ண்டு. அதனால தான் வந்து இந்த பாருங்க அப்படி இப்படி நான் இந்த காட்டுறேன். நான் பிடிக்கிறேன். இந்த தம்புக்குட்டி இப்படி முடிக்கும். ஓ என்னவாம். அப்ப இவர் அங்கே கொண்டு போனாதான் சரி. சரி நில் அதை தூக்குவோம். அதுக்கு கிறிஸ்மஸ் தொப்பியும் போட்டுருக்கு. தாத்தா தொப்பியும் இல்ல சரி பார்க்கிறார். சரி கொண்டு இருக்கு. அதனால கொடியாமத்திலையும் ஒரு 5 பிள்ளைகளை நாங்கள் ஏற்றிக்கொண்டு வரணும். அப்புறம் அவங்களுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட அனு சமைக்கிறா ஸ்பெஷலா. என்ன சமையலுக்கு தெரியல. என்ன பார்க்கலாமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கையில போட்டு அடிச்சு காட்டினதான் குழந்தை இந்த கிட்டால கூட்டிடுவாங்க. அவருக்கு வழியில கூட்டிடுவாங்க. அதை இதுல டப்பன் போட்டுட்டு அடிச்சு காட்ட டப்பன் பயப்பட மாட்டேன். இப்படி அடிக்க போறோம். பெரிய பையன் எல்லாம் போட்டு செய்கிறார். சாரி இங்க வருங்க பப்புண்டு. ஓ நோ தம்பி இருக்குது. கிஃப்ட் இருக்குது. அதனாலதான் இதை கொண்டு வந்தாங்களா பார்ப்போம். சமையலையும் பார்ப்போம். மாட்டு கறி முட்டை ரைஸ் குக்கர்ல சோறு போட்டாச்சு. ரைஸ் குக்கர்
சூச்சி நிப்பாடையில சோறு அவிஞ்சிட்டா நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிக்கிறது என்ன நிப்பாட்டியாச்சு அது வந்து இப்பதான் கொஞ்சம் முன்ன மைதான் தின்னாது அப்ப கூட இருக்கு மற்ற பருப்பு கூட இருக்கு அப்ப சண்டே ஸ்பெஷலா சிக்கரி சிக்கரியோ நம்ம குடி எனக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஆக்கி தீட்டுவாங்க உருளைக்கிழங்கு கரண்ட்டு போட்டு அவிச்சிட்டு போட்டு அவிச்சிட்டு வெள்ளை சோறு கொடுக்க கூடாது வெள்ளை சோறு கூட செஞ்சு தீட்டுவாங்க சொடியா இருக்கு வெளிநாட்டான இது வந்து டென்மார்க் ட்ரெஸ் இன்னும் ஒரு சில கவனம் நீங்க வீடியோல காணலாம் டென்மார்க் ட்ரெஸ் நல்லா இருக்கு சிம்பிளா தான் நல்லா இருக்கு நல்லா இப்போ வெயில் நல்ல கம்ஃபர்டபுள் தண்ணி கொடுக்கணும் சுட்டாருன்னு இத்திர கொண்டு ஒளிமினபடியா தான் கொஞ்சம் இதா இருக்கு. அங்க போய் அங்க என்னது அது அவ ஏஞ்சமா வந்து மெத்தையில படுத்துருக்கா என்னமா மெத்தையில படுத்துருக்கு குடிக்கிறாரு தண்ணி பாத்து தண்ணி என்ன கொஞ்சம் குடிப்பேன் கூட பாத்து சித்திரா கிளம்பினோட இப்போ வந்து அண்ணி கொடுத்து பழகணும் அனு பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பி குடியே பசி வந்துட்டு சித்திரா கிளம்பி அப்போ ஆளுக்கு இப்போ வந்து மதிய சாப்பாடு தீத்துறா நான் வந்து அச்சிக்கறி விறக்குற கட்டம் வந்துட்டு விறக்குற கட்டத்தில் நாங்கள் ரம்பை போடுறோம் ரம்பையும் போட்டோம் சின்னதைக்குன்னா அப்படியே முட்டை அவிஞ்சிச்சு மிச்சம் வந்து பச்சியும் பொரிக்கணும் அதுக்கு நம்ம தாங்க நல்லா பதப்படுத்திட்டு பொரிக்கணும் உனக்கு நான் பார்க்க தெரியுது ஒன்றும் பதப்படுத்தல ரொம்ப போட்டோம் கறி வாசனையாக அப்படி இருக்கு தேசிக்காயாக இருக்குது இப்போ என்ன சும்மா நல்லா வச்சு கசக்கணும் கசக்கி போட்டு இப்படியே அடுப்பால் வைக்கி என்ன செய்யறதுனா சூடாகணுன்னா தேசி பிடிங்கிட்டு இன்றைக்குமே நல்ல ஒரு பசியோட வந்ததுன்னா காலையில் நாங்கள் வந்து சோதீஸ் எடுத்து தான் சோதீஸ் சாப்பிட்டு தான் வந்தது அதை வந்து சாப்பிட்டுட்டு இப்போ புதுக்குட்டை தான் போகணும் சொல்லி அங்கே தான் கிஃப்ட் எல்லாம் இறக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ சுவாசனை சொன்னால் நம்ம வந்து மாணவர்களுக்குரிய கொடுப்பேனுமா இன்னுண்ட குட்டி சிலருக்கு வந்து உண்மைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய தொகை அளவில் இருந்தாலும் வந்து இப்போ கொடிகாமத்தில் இருந்து இதுவரையும் நாங்கள் அந்த மாணவர்களுக்கு ஒரு கொடுப்பனவும் கொடுக்கல அதிகம்னு சொன்னால் குட்டிய நல்ல பிள்ளைகள் அப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு 5 பிள்ளைகள் அவைகளுக்கு தான் வந்து ஒரு வேல்யூவான கிஃப்ட் அமைய போகுது இந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தணுன்றதுக்காக கேட்டது கம்மியாக அந்த 5 பேருமே தங்களுக்கு சப்பாத்து தான் வேண்டும் சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு அமௌண்ட் ஆகாது அந்த சப்பாத்து பதில் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் 5 பிள்ளைகள் என்ற முறையில் வந்து சுபாஷ் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் ஸோ நேரத்தில் பசிக்குது சாப்பிட்டு தான் போப்போம்னு சொல்லி இப்போ வெளியில் சொன்னதை காய்ச்சிட்டு இருக்காரு ஓகே அப்போ இந்த எண்ணம் வந்து இந்த பொழுது இப்படி தான் போக போகுது ஓகே அதுக்குள்ள பேப்பர் ஹெல்மெட்டு கண்ணு நீட்டு கையெல்லாம் வச்சிருக்கு நிறைச்சிட்டோம் 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 நிறைக்க போகுது அப்போ வணக்கம் வணக்கம் அதில் நிறைச்சிட்டது எனக்கு நிறைச்சிட்டது ஒரு நிறைச்சிட்டோம் இதான் நேற்று தான் அடித்தேன் டை டை அடிச்சா நிறைச்சேன்னு அர்த்தம் ஓ வயசு போனால் நினைக்கும் தானே சரி இப்போ கொமெண்ட்ஸில் வந்து பார்த்தேன் வந்திருந்தது செல்வரவனின் புதிய கார் அல்ட்ரோ வந்து அப்படி வந்திருந்தது கடவுளே அந்த வரது இல்லை இல்லை உண்மையாக வந்திருந்தா இப்போ நான் என்ன செல்வரவன் எடுத்துகிட்டு வந்து கேட்டேன் தண்ணி பண்ணுறத இல்லை ஆனால் ஒன்று ஓடிட்டு தான் வசதி என்ன எடுக்கலாம் இல்லை வந்த கொமெண்ட்ஸுக்கு தான் நான் இப்போ சும்மா பேட் கொமெண்ட் சொல்லி போடுவாங்களானே பேட்டில் நல்லா தான் போடுறது செல்வரவனிப்பா துன்பம் போலாங்கிறது இல்லை கேட்குறேன் கவர்மெண்ட் சொல்லி வந்திருக்கிறேன் நான் உண்மை ஒன்று சும்மா இல்லாதவன்ட போடுவாங்களா இல்லாதவன்டா போட்டிருக்காங்களா உண்மையிலே இருக்கேன்னா நான் இருக்கேன்னு சொல்லுவேன் ஓ இல்லடா நல்ல வடிவான கார் உள்ள கார் நம்பர் மீது 4 5 இருந்தது ரொம்ப சுப்பையும் கிடக்கு வந்து மாட்டுப்பட்டம் போடாங்க அப்போ இந்த தினம் என்னென்ன செல்வரை பற்றி நாங்கள் கார் பார்க்க போகிறோம் ரெண்டு அதனால் அந்த கமெண்ட்ஸ் வந்ததை உண்மையாக்கி விடுவோம் என்ன வீடியோ எடுக்கிறீங்க என்னண்டா கூடுதலாக கார் மோட்டர் சைக்கிள்லாம் பெற்றிருக்கிறது தான் ஆனால் பெட்ரோலுக்கு காசு இல்லை அதான் நீங்கள் இருக்க பிரச்சனை காருக்குன்றால் ஒரு இடத்த வழிக்கிறோம் நான் கடைசி 7000 இப்போ கார் வந்து எடுத்தா கண்டிப்பாக வந்து ஒரு வசதியானவன் தான் ஒரு வாகனம் எடுப்பான் வசதியான அப்போ நாங்கள் எல்லாம் கார் வச்சுக்கணும் வசதியானது இருக்குதான்
கார் வச்சிருக்கிறோம் வசதியானது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வசதியானவன் தான் கார் எடுப்பாங்க. நம்மளாம் ஒரு வசதியானவர் தான் ஒரு வாகனம் வந்து எடுத்து ஓடலாம். வசதி இல்லைன்னா எடுக்கலாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் நல்ல ரூல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் சுக்கு முந்திரியா சுக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு போவேன். ஒரு கதையை கொஞ்சம் கேட்டு வந்துடுவேன். சுக்கு ஒட்டுக்க இல்லையா சின்னப்படியா இருந்தாலும் நடக்கும். இப்போ கஷ்டப்பட்டாலும் வசதியானாங்களோ வாகனம் எடுத்து ஓடலாம். காரோ கயசோ என்னண்டாலும் முடிஞ்சு முடிஞ்சு அவ்வளோ நன்றி வணக்கம். நீங்க பண்ணுவோம் கஷ்டப்பட்டாலும் எடுக்கலாமா? இருக்கலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் ஓபர் வந்து அவனுக்கு வேண்டி கொடுத்தீங்களே இல்லைன்னா அவனுக்கு கேட்கிறான் இல்லை. அவன் சரியா படிச்சு நல்ல கொலஸ்ட்ரால்லாம் பாஸ் பண்ணான் சொன்னா சரியா தான் இருக்கும். உங்களுக்கு பேங்க்ல போயோ இல்லை லீசிங் கம்பெனி எல்லா ஓஃபரும் கிடைக்கும். இங்கே போயிட்டு காரை காட்டுங்கோ அவங்க வாங்கி தருவாங்க. நீங்கள் மாதம் காசு கட்டுங்க. உழைச்சி எவ்வளோ முடியும் முதலே கதைங்க நான் இவ்வளோ தான் கட்டுவேன் என்று சொல்லி முதல்ல காய்ச்சிங்கன்னா வருஷங்களை கூட கொடுத்துருவாங்க. லீசிங்கில் எடுக்கலாம், சரி எடுக்கலாம். ஆனால் நான் அப்படியே ஆசைப்படுறது இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுறீங்க பணக்காரன் தான் கார் வச்சுக்கான்னு அப்படி எல்லாம் இல்லை. நீங்களும் முயற்சி செய்து கார் எடுக்கலாம். அப்போ உங்களோட அந்த கொமெண்ட்ஸ் இப்போ என்ன சொல்ல வாரீங்க? கார் எடுக்க வைப்பேன். கொமெண்ட்ஸ் வந்தபடியே தான் நான் கேட்குறேன். அப்போ எடுக்கலவா சும்மா ஐயோ என்ன பார்த்தீங்க அவன் கொமெண்ட்ஸ் பொய்யா தான் போட்டிருக்காங்க. இந்த கொமெண்ட்ஸை வாசிச்சு ஒரு வேலையும் செய்யல. நான் கார் எடுத்தேன். மொத்தத்தில் உண்மையாக நான் இந்த தினம் கார் தான் பார்க்க போகிறோம். எங்கே நிற்கிது? சாவச்சேரியில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நிற்கிது. அல்ட்ரோ காராக மதுரை கார் அங்கே பார்த்துட்டு வரும். உண்மைக்குமே கார் வந்து நல்ல சூப்பர் கார். பார்க்கவே தான் அப்படி நீட்டாக நிற்கிது கார். எனக்கு ஓகே, நான் எடுக்கிறேன்னா உண்மையாக நான் பார்க்கலாம் எடுப்பேன். அப்படி நான் எடுக்கலப்பா, இதான் தான் எடுக்க போகிறேன். இப்போ சின்ன சின்ன படியங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. காரோட நீங்கள் என்னப்பா நாங்கள் எடுக்கிறதா கொஞ்சம் கோயில் வழியாக எடுப்போம். வீடியோவுக்கு சொல்ல மாட்டீங்களோ? ஞாபகம் இருக்க கல் ஏறினது சரத்தை இழுத்து கட்டி போட்டு ஞாபகம் இருக்கு முதல் வீடியோவில். அது ஒரு காலம். அதே மாதிரி இப்போ நீங்களும் கார் எடுக்க இப்போ போறீங்களே காட்டுங்க. நீண்ட கார் செல்வரவனுக்கு கார் தேடுவோம். சரியா அமைஞ்சிட்டேன்னா இருப்போம். சரிதானே? காசு ஒன்றுமே வச்சு நீங்கள் சைன் மட்டும் வச்சா சரி. வர்றீங்கள் அது காரை காட்டுறீங்க. இதோட இந்த வாழ்க்கை பொம்மை காலம் பெறுவார் சைன் வச்சுட்டு மாதம் உங்களால் எவ்வளவு முடியும். இப்போ சும்மா ஒரு 20,000 முடியுமாண்டா 20 வருஷம் போட்டு விடுவோம். அதுக்குள்ளே கார் ஊட்டிடும். சரி 20,000 படி காட்டுனீங்கன்னா சரி கார் எடுத்தோட தெரியுங்க. இப்போ அரசாங்கம் அப்படி தானே விட்டுருக்கா எல்லாத்தையும். நல்ல நீங்கள் காசு சேர்த்து வச்சுக்கணும் அவசியம். காசு இல்லாமையும் கார் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு போகிறேன். நாங்களாம் அப்படித்தானே எடுத்து வச்சுக்கோங்க. காசே கொண்டு போயிடல. அவர்கிட்ட கூப்பிட்டு ஐயா சைனை வச்சுட்டு கார் எடுத்துருந்தா மாதம் 30-40 கட்டுறோம். 40 வருஷம் கட்டுறோம். கட்டிக்கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. காரானா விற்கலாம். அது எனக்கு வார்த்தையே வருதில்லை. கார் சொல்லுவாங்க. அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. சரிதான். சாப்பிட்டாச்சு. சாப்பிடல சாப்பிட்டு கதையை கேட்க இல்லை நீங்கள் நல்லா ஜோக் அடிப்பீங்களா? அம்மா இல்லை ஜோக் அடிக்கிறது சரி. எனக்கு இந்த கார் கதை காய்ச்சோன்னா எனக்கு உண்மையா கதைக்கே நான் ஒன்றும் இந்த கொமெண்ட்ஸில் வர்றது தான் சொல்கிறேன். இதை எப்படி இருக்கு என்ற கெட்டப் சுக்கு? இதை எப்படி சுக்கு? லேட்டாக பாட்டில் இருக்கும். எப்படி இந்த கெட்டப் நல்லா இருக்கு? லைட் எல்லாம் நைட்டில் எப்படி சுவிட்ச் ஆஃப் லைட் ஒட்டுக்கா இருக்கு. இந்த வேற லைட் எல்லாரும் ஹெல்மெட்டுக்கே இந்த பேப்பர் கொண்டாந்து லைட் இது விளையாட்டு பக்கம். ஆனால் கொஞ்சம் பயம் அது என்ன நல்ல தொடையினா முடியாது. நாங்கள் கார் எடுத்தோன்னு பார்ப்போம். காரை நாங்கள் போய் பார்த்துட்டு சரி என்றால் இன்றைக்கு செல்வரவனுக்கு கிடைத்த கார் செல்வரவன் அந்த பேனாரை போட்டு சுற்றி சுற்றி டூரில் காட்டினேன். பேனார் டூர் அதை பட்ஜெட்டில் போவேப்பா 2க்கு எடுத்துன்னு கார். அதான் நான் யோசிக்கிறேன். நான் மனசுல எடுத்து தரேன். சைன் வச்சா என்ன தெரியும்? சரி வாழ்க்கையே தெரியுது. சைன் வச்சா வாழ்க்கையே தெரியும். அதை இப்போ என்னென்றால் கார் எடுத்து சுவாசனை கொமெண்ட்ஸில் அப்படித்தான் வந்தது. செல்வரவனின் புதிய ஆல்ட்ரோ கார் என்ற ஒரு கொமெண்ட்ஸ் வந்தது. சரிதான். யாருக்கு வந்து? உங்களுக்கு எனக்கு கொமெண்ட்ஸ் ஃபோட்டோவோட உங்களுக்கு எனக்கு வந்து எனக்கு தான் ஃபோட்டோ அனுப்பி விட்டவங்க ஃபுல்லாக.
அப்போ கொமெண்ட் வாரதுக்கெல்லாம் நீங்கள் டக்குன்னு என்னென்ன செய்வீங்க? அப்போ அதான் இப்போ கூப்பிட்டுக்கு நான் உண்மையாக இருக்குதா இல்லையாண்டு செக் பண்ணிட்டு வாங்கி தருவோம்ன்றா வாங்கி தரப்படுகிறோம். இப்போ நான் ஒவ்வொருவருக்கும் எடுக்காதல்ல சார் இல்லை அதான் நீங்கள் சைன் வச்சிங்கன்னா சரி லீஸில் ரெடி காசு அப்படி கிடைக்காது. எல்லாம் ஓமெண்ட் கூட்டிக்கிட்டு போக மாட்டேன். ரெடி காசு தரவே இல்லாத ரெடி காசுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஏற்றிய மாட்டேன். ஏழைகளாகவே இருக்கிறோம். வளரணும். அந்த வளர 6 எடுத்துக்கிட்டு தான் வளரணும். இந்த பொம்மைக்குள்ளியை பார்க்கவே கூடாது. சரி நாங்கள் கார் எடுத்துட்டு பார்ப்போம். கார் எடுத்துட்டு எப்படி காரண்டு பாருங்க அப்படி இருக்கேன். சாப்பிட்டாச்சு தானே? ஓ சாப்பிட்டா நான் சாப்பிட போனது இல்லை நான் சாப்பிட்டேன். இந்த கதையோட சரி ஃபுல்லாக வயிறு நம்பினே கிடக்கு. சரி என்ன சாப்பிடுவோம். என்ன அது எனக்கு சாப்பிட வேணாம். இப்போ இறைச்சி எனக்கு வேணும். கொஞ்சமா போடும் கொஞ்சம். இல்லை அங்கே நான் இது இந்த சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் போய் தேடலாம். போய் பார்த்துட்டு வருவோம் வந்துட்டு இப்போ என்ன சாப்பாடு செல்ல சொல்லுங்க. மாட்டு கறியும் பருப்பு இந்த கருத்துலாம் போடுறாங்க. கருப்பு மாட்டு இறைச்சி கறி பருப்பு கறி முட்டை ஒன்று வைக்கிறாங்க. உண்மையாக பதைக்கவே இல்லை. இந்த கார்கரை காய்ச்ச உடனே ஒன்றும் செய்யலாம் போட்டு தான் தான் எடுத்து தரேன்னு சொல்லிக்காரானே. அப்போ அதோட ஒரு கொஞ்சமாண்டாலும் சாப்பிட்டு போகணும்னு வந்தது. போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இன்னைக்கு செல்வரவன் கார் எடுக்கிறதால எங்களுக்கு ஒரு இறைச்சி சாப்பாடும் ஃப்ரீயாக வந்திருக்கு. நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்டி கொண்டிருக்கிறேன். அதை நான் கரெக்டாக சொல்லுவேன். அப்போதான் இன்றைய பின்னேறம் பெறும். அந்த பாருங்க மக்களே செல்வரவனோட ஆள் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல காரணம் வச்சுக்கார். இதுவரைக்கும் ஒழிச்சு வச்சிருந்தார். இந்த வேறும் செல்வரவனுக்கு ஒரு பூனைக்குடி பழத்தை போட்டு இன்னைக்கு என்ன பார்க்கணும் எனக்கு ஒரு சில தனண்ட வெளியாளர் மாட்டு வச்சுலாம் கொண்டு வந்து சரி இப்போ நீங்கள் சொல்லிக்கிறோம். இல்லை உண்மையை சொல்லித்தான் நான் முட்டை கொண்ட மறந்துட்டு அப்புறம் ஓடுங்க ஒரு முட்டை கொண்டு முட்டை வாங்க இவ்வளோ நேரம். ஆனால் உங்களை காரை காட்டத்தான் போகிறோம். சும்மா நினைக்கிறீங்கள். இப்போ போய் காரை பார்த்தா தான் தெரியுமா. இப்போ வரைக்கும் நீங்க கார் எடுத்து போடாட்டியும் நாங்க போடுவோம். என்ன ஒன்றும் சொல்லல. இப்போ அல்பவில் இருந்து ஆரம்பிக்கும். புறாங்காலம் பார்ப்போம். என்ன மோட்டர் சைக்கிள் 1 லட்சம் மோட்டர் சைக்கிளாக நிற்குது. இது உண்மை வெள்ளக்காரம் இல்லை. கார் நிற்கிறப்ப இன்னும் கையில் அப்போ எல்லாரும் இந்த கொமன் போகிற அளவு என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? இப்படி உங்களை பார்த்து ஒரு கார் இருக்குன்னெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷப்படுத்துறப்பா கொமெண்ட்டில் எடுத்து தர வசதி அந்த அளவுக்கு கொமெண்ட்டில் சந்தோஷப்படுத்துகிறேன். பணத்தை சொன்ன வரையே உடவல்ல அள்ளி அள்ளி கொடுப்பேன். இப்போ கொமன் போட சொல்லுவோம். நாங்கள் போட தெரிஞ்சதாக இருந்தே போடுவோம். நல்ல இல்லை கொமெண்ட் இத்தனை 3 தடவை என் பேட்டு சேனலில் வந்து நிற்போம். நானே இப்போ இப்படி 3 பிளேட்டோட நிற்போம். பூனைக்குட்டி படத்தோட எனக்கு தெரியுது. அதோட முன்னுக்கு ஒரு காரம் இன்னத்தான் போடல. இன்றைக்கும் போடுவேன். என்னோட பேசி இல்லை அப்போ போடுவேன். டைம் போடுவேன். கத்திக்கொண்டா கட்சிக்கரை இது நான் தான் காய்ச்சல. நீங்களாம் காய்ச்சல வெட்டி கொடுத்தா நான் தான் இப்படி வெட்டுதல் அப்படி நல்லா இருக்கு. கணக்கான நாளாச்சு மாட்டு வச்சு சாப்பிட்டா இன்றைக்கு வேணா வந்ததுன்னா அப்படி இருந்து சாப்பிட வைக்காங்க. பார்ப்போம். ஒரு பேர் எல்லாரும் வந்து பாட்டி சோடா சோடா வேணும். என்ன திடீர் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? எல்லாரும் சொல்லியிருக்கலாம் எங்களை காரணம் தந்துருக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு சொன்னா அந்த வைக்க போகணும். அப்போ காரில் போகும். நான் கேட்குறேன். அதான் பாருங்க. அப்போ கருப்பு கார் வாங்கிடுங்க ஆளுக்கு. அதான் மிஸ் பண்ணேன். நல்ல காரப்போ இந்த வாகனங்கள் நிறைய பேர் பாருங்க உண்மையே காய்ச்சிடுவோம். அதில் இப்போ காசு இல்லை தானே. அதில் காசு இல்லை. டைம் என்னது காசு இல்லாமல் கார் எப்படி எடுப்பது என்றது இன்றைக்கு லைவாக பார்த்து அவர் புரோக்கராரு இல்லை நீங்கள் புரோக்கர் நீங்களா எடுத்தாலும் நீங்களா வேண்டாம். இடையில புரோக்கர் வந்தால் 2 பக்கம் தான் காசு இல்லை கொடுக்கும். 1 லட்சத்துக்கு எவ்வளோ
நாலாயிரம் ஒரு காருக்கு நான் ஒரு 40,000 கொடுக்கணும்ல. 40-50 கொடுக்கணும். இவ்வளோ கையிலேருந்தா பிரச்சனை இல்லை தானே, அந்த காசு மிச்சம். ஆமாம். ம். எனக்கு இன்னொரு விதத்தெல்லாம் கொடுத்தது. அது எவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. கார் எடுக்கிற காட்டில எல்லோரும் அம்மா பார்த்துட்டு என்ன ஒரே எனக்கு தெரியாமல் ஒரு காரை அடுத்து வச்சுக்க, என் அம்மா surprise. ம்? என் அம்மா surprise. எனக்கு தெரியாமல் கார் எடுத்து வச்சுக்கான்னு கேட்க போகிறேன். சூப்பராக இருக்குது சாப்பாடு நல்ல. நாங்கள் அங்கேருந்து வந்து என்றால் கிப்டுகள் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பொக்குண்டுக்கு இதுதான் நிற்கிற இதால் தான் செட் ஆகுதில்லை. அடுத்தது பின்னரும் எங்களோட வீட்டில் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கிப்டுகள் கொடுக்க இருக்கிற சாடு அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்தவே தான் வசன் வீட்டை வந்து அவங்களுக்கு சாப்பிட சொன்ன எப்படி சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி லூசு மாதிரி கேட்டிருக்கோம். செல்வருவன் கார் எடுக்க சம்மந்தமாக என்னாலும் செல்வருவன் வளர மாட்டாங்க, செலவு வளர்ந்துட்டுது. அதை நான் கொஞ்சம் பார்த்தேன் வளர்ந்துட்டுது. அதனால தான் என்னாலும் இப்போ கொஞ்ச நேரத்தில் போய் காரில் பார்ப்போம். அதை நாங்கள் வீடியோவில் பதிவு பண்ண மாட்டேன். என்ன சரியில்லை செல்வருவன் பாவம் எல்லாரும் முடிச்ச மாதிரியோட கேட்டுமே இங்கே கொண்டு வந்து இங்கே முடிக்கல நல்ல வேலை எடுக்கிறார். இன்னைக்கு ஆடத்தில் இருந்தா. இன்னைக்கு மாற்றுச்சுன்னு பார்த்தா ஆறு செல்வருவன் தான். நல்லா இருக்கு, சந்தோஷம். வேற நல்ல செல்லவங்க கதையை சொல்லி கடைசியாக சொல்லுவேன். இன்னும் தான் சொல்லுவோம். இன்னும் கதைக்கு தெரியல. கார் எடுத்துட்டு தான் கல்யாணம் முடிக்க வேண்டி இருக்கு. அந்த தகவலே சொல்லியாச்சு. சரிதாங்க, அதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ணுறது கார் இல்லாமல் சரி வராதா? கார் போதுமாமோ இல்லாட்டி கார் எடுத்து கொடுக்கல. கார் எடுத்துட்டு தான் கல்யாணம். இப்போ அந்த இந்தியாவில் என்ன மண்டபம், அந்த மண்டபம் கட்டி போட்டு தான் கல்யாணம் முடிக்கொண்டு விசால் சொல்லி கொண்டு இருக்காரு ஐயா விசால். அவரை மாதிரி சொல்கிறேன். அதான் மந்தனை கேட்டேன், தலை டை அடிக்கிறது உண்டு நிறைய டை அடிச்செல்லாம் இருக்கு. கார் எடுத்துட்டு தான் கல்யாணமா. அதுக்கெல்லாம் இல்லைன்னா கிடைக்கலாம் கிடைக்கலாம் இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் நான் வேலைக்கு வாங்க போனதுக்கு ஒன்றுனே இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சுனா இப்படி ஒரு காலம் போய் வரையில் ஏதோ ஒன்று இருக்காண்டு கண்டுபிடிச்சிட்டு. இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? உங்களையும் நம்பி உங்களை பார்த்து பின்தொடர்ற மக்களுக்கு? மக்களுக்கு மக்கள் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து நோம்பலாக பண்ணி நிற்க மாட்டேன். கார் அந்தளத்துக்கு வசதியில் எடுக்க மாட்டேன் தான் நினைப்பேன். நான் முதலே சொல்லிட்டேன், வசதியில் தேவையில்லை. கார் எடுக்க துறப்பு இருந்தால் போதும். நான் சொல்கிறேன் கிளம்புவோம். இப்போ லீசிங்கில் கூட லீசிங்கில் நாங்கள் ஒரு வாகனத்தை வந்து நான் சைன் பண்ணிட்டு எடுக்கிற பெருசு இல்லை. அதை வந்து அப்புறம் அவங்களே கொண்டு வரணும். அப்புறம் எனக்கு எடுத்து அழிவாங்க. அதுக்கு எடுத்துட்டு கொடுக்குறேன்னப்பா. ஒரு 5 நாள் ஓடினா என்ன அந்த தெளிவோட பிள்ளைனோட ஓட்டு சந்தர்ப்பம் கிடைச்சா அப்புறம் வீட்டையே கொண்டாடுறதா இல்லையா? ஓடிட்டு விட்டுட்டு வர்றாங்க. சொல்றது பிள்ளைங்க இல்லை. டெலி பிள்ளைங்க வந்து ஒரு லேசில் வேண்டி ஓடிடாங்க. இப்போ அந்த லெவலுக்கே போய் கொண்டிருக்கிறோம். இவங்க காருக்கு வசதி பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் நம்ம என்ன கூட்டுங்க காட்டுறது இருக்கிறேன். ஒன்றும் சொல்ல உண்மையே காட்டி விடுங்க. சரிதாங்க, என்னென்ன இவ்வளோ வச்சு கிலோ எடுக்க போகலாம் காட்டி விடுங்க. பார்க்கணும் 5 ரூபா அந்த கிடக்கு. மக்களுக்கு ஒன்றும் சொல்லலை. சரி செல்வரவன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டாரா. ஆனால் அந்த கோமன்ஸ் என்னென்றால் வெள்ளை நிற அல்டோ கார் எடுத்த செல்வருவன் அப்படி என்று இதுதான் இருந்தது. சரி அதையும் விடுவோம். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க செல்வரவனை பற்றி? வளர்வாரோ இல்லாட்டி யார் என்ஜின் வளர்ந்து இப்போ வர நாங்கள் வர அப்படின்லாம் கதைக்கிறோம். அப்போ அது ஒரு நேரம் நடக்கும். ஏன்னா அதுக்காக வந்து கண்ணாடியும் போட்டு சப்பாத்தியும் போட்டு காரா ராங்க இப்போ நாங்கள் சொன்னால் நடக்கும். மலையாள பேசினா அவன் நடக்க பண்ணுறேன். நீங்களும் கதையை வார்த்தை அந்த நினைப்பே இல்லையா எனக்கு. நினைப்பு இல்லாதவங்க தான் நாங்கள் தூண்டி விட்டுருக்கோம். நினைக்கிறது அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணும், படத்துக்கே கார் ஓடுறமே கனவு காணும். அண்டை விழுந்த கட்டுறாங்க. கனவு காரு காணும் தான் கார் வரும். அப்போதான் எங்களை போய் கதைக்கிறவங்க இப்போ 3 பேர் படத்தை போட்டு கதைப்பாங்க.
கார் அடுத்து காருக்கு அடுத்தது அடுத்தது அப்படி ஒன்றா கனவு காணும் சிக்கலை கதைக்கிற இல்லை தானே என்ன தம்பி நல்லா பாடுபட்ட ப்ராடக்ட் அதை நடுவில் எடுத்து வச்சு இஞ்சாலும் என்ன பெற்றாங்க இல்லை பெம்பலுக்குள்ளே வேணா இது சீரியஸ் எல்லோரும் என்ன கார் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கிறோம் நடந்து கொஞ்சம் நான் கண்டுபிடிச்சி நாங்கள் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் ஓகே ஆத்து உண்மைக்குமே இந்த வீடியோ பார்க்குறீங்க விவாதனா வந்து சும்மா வெம்பேரா தான் காய்ச்சது அந்த ஐடியாவே இல்லை நான் தான் சொல்லணும் உண்மையிலேயே ஒரு சொல்லிவிடுறேன் உண்மையிலேயே நான் இந்த வீடியோ பதிவு பண்ணது கார் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் என் கமெண்ட்ஸில் வந்தது எனக்கு ஒரு 60% இருக்குன்ற மாதிரி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா நீங்கள் வீரக்கணக்கிலையும் கமெண்ட் பண்ணலாம் என்ன இது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி என்னால் என்ன சொல்லுங்க வளரபடி என்ன ஓடிட்டு போகட்டும் அதுதான் பிரச்சனை இல்லை லைசன்ஸ் எல்லாம் இருக்கு தரல லைசன்ஸ் பாருங்க லைசன்ஸ் இருந்தால் கரெக்டாக கார் இருக்குண்ணா நாங்களும் கண்டுபிடிக்கிறோம் அந்த வெள்ள அல்ட்ரா ஆட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுவோம் எங்களை பற்றி பார்க்குறவங்களுக்கும் தீனி போட்டிருக்கேன் இப்போ இது 4 நாளைக்கு அவங்களுக்கு காணும் உங்களோட காரை கண்டுபிடிக்கலாம் சரியா ஓகே சந்தோஷம் நாங்கள் கட்டாயம் இன்னும் ஒரு வீடியோவில் செல்ல காரை பற்றி பதிவு பண்ணுவோம் வசந்த் நீங்களும் இங்கே நீ கண்டால் எனக்கு ஒரு சின்ன போட்டு கொடுத்தா சரி யாரை கண்டா ஒரு போட்டோவோ ஏதோ ஒரு சின்ன போட்டோ எடுத்தாலே போதுமா சரி ஓகே நன்றி நன்றி இந்த உரையாடலை பொறுமையாக இருந்து சிரிக்காமல் நீங்கள் பார்த்து நிமிஷத்துக்கு நிமிஷம் காரை பற்றி தான் கதை வந்திருக்கு காரை அடுத்தவங்க கூட கல்யாணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக சிரிக்காமல் பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்தது காரோட சந்திக்கிறோம் நன்றி பாய் 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 எடுத்து வை நான் கூட்டிகிட்டு போகிறேன் தம்பி குட்டி எனக்கு கிஃப்ட் பண்ண வர போதானே கிஃப்ட் போக போறீங்களோ வாங்க இங்க பாரு அப்ப என்ன அடுத்த கட்டம் செய்ய போறீங்க அடுத்த கட்டம் நீங்க எங்களை கொண்டு போய் புது வீட்டை விட்டுட்டு அப்படியே என்ன செய்யுங்கன்னா நீங்க போய் அந்த கொடியாமத்து பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வாங்க ஏற்றி கொண்டு வர்றதா ஓ ஓமோ சரியா கடிக்கிறாரு அது பல்லு வர போதான் பல்லு வர போகுது காக்கா பாக்குது காக்கா 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 டும் 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 காக்கா பிடி பிடி போ எல்லாம் ஜோதிச்சு பார்க்குறாரு